ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு ஃப்ளவர் மேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளன் நூல் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கு நான் உள்ளன் நூல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ சுற்றுற கட்டை இதெல்லாமே வாங்கிக்கிறேன். வேறு வேறு கலரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கிற கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இது மாதிரி இந்த பூ சுற்றுற கட்டை கடையில் எல்லா ஸ்டோர்லேயுமே நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ரோஸ் கலர் உள்ளன் நூலை பிரித்து எடுத்திருக்கேன். ஒரு முனையை பிரித்து எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நான் முடிச்சு போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு முடிச்சு போட்டு அந்த முடிச்சியை போயிட்டு நான் அந்த பூ கட்டை இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல, அதில் கொண்டு போய் நான் மாட்டிட்டேன். அதுக்கு நேராக இன்னொரு கட்டை கீழே நேராக கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதுக்கு நேராக போய் நூலை நான் சுற்றிருக்கேன் பாருங்கள். இது போல் நீங்கள் வீடியோவில் இருக்க மாதிரி சுற்றிக்கோங்க. இது போல் சுற்றிக்கிட்டு இப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் சுற்றணும். இப்போ கீழே இதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுல வீடியோவில் காட்டுற மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுல அப்படியே ஆப்போசிட் சைடாக வரும் உங்களுக்கு சுற்றுறதுக்கு. இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதுமாரி இந்த பக்கம் இந்த சைடும் அந்த பக்கம் அந்த சைடும் மாறி 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 நாம் இது போல் கிராஸாக சுற்றணும். வீடியோவில் தெளிவாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்து நீங்கள் அதேமாரி நீங்கள் சுற்றலாம். பாருங்கள் எப்படி அப்படி ஆப்போசிட்டாக கிராஸாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு அடுத்து இதுக்கு பக்கத்தில் உள்ளதில் நம்ம சுற்ற போகிறோம். அவ்வளோதான். லைட்டாக கட்டையை நம்ம ரொட்டேட் பண்ணி சுற்றினோன்னா நல்லா ஈஸியாக சுற்றிக்கலாம். இதுக்கு இங்கே போட்டாச்சு, அதுக்கு அடுத்தது இங்கே அப்படியே சுற்றி நம்ம போட்டுக்க வேண்டியது. இதோட நம்ம முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு அடையாளம். ஒரு சுற்று முடிஞ்சிட்டு 2 சுற்று முடிஞ்சிட்டுங்கிறதுக்காக அடையாளம் அந்த நாட்டு. அதுக்கு தான் நம்ம அங்கே நூல் கொஞ்சம் விட்டுருக்கோம் பாருங்க. இப்போ அதுக்கு அடுத்தது இது மாதிரி இப்படி கிராஸாக நாம் சுற்றிக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பியூட்டிஃபுல் அப்படி ஏதாவது ஒரு கமெண்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நாம் ஒரு சுற்று ஃபுல்லாக நாம் முடிக்க போகிறோம் பாருங்க. இதான் ஒரு ரவுண்டு நம்ம முடிச்சாச்சு. இது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளோ மொத்தம் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ரவுண்டு. நான் பார்த்தீங்கன்னா 7 ரவுண்டு வச்சுக்கிறேன். 7 சுற்றுவேன். அது போதும் எனக்கு. நீங்கள் 10 கூட சுற்றலாம். அப்போ எந்த அளவுக்கு சுற்றுறீங்களோ அந்தளவுக்கு பூ உங்களுக்கு மொத்தமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ரவுண்டு முடியுதுங்கிறதுக்கு நமக்கு என்ன அடையாளம்னா நம்ம அந்த முடிச்சு போட்டு நூல் கொஞ்சம் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு அடையாளம். அதை வச்சு நம்ம ஒரு ரவுண்டு முடிஞ்சிட்டு அடுத்த ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7 ரவுண்டு அதேமாதிரி கணக்கு பண்ணி நாம் சுற்றிடலாம். நீங்கள் இந்த கலர் தான் வாங்கணும்னு இல்லை, எல்லோ கலர் க்ரீன் கலர் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ப்ளூ கலர் எல்லோ கலர் நல்லாயிருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதேமாரி நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் நாம் சும்மா இருக்க நேரத்தில் இது போல் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம கையிலே நாமளே செஞ்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லார்ட்டையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல நம்ம பசங்கள் கூட பார்த்திங்கன்னா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ நாம் இது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நூலை மேலே வந்துடும். அதுக்காக இந்தமாரி அடியில் நீங்கள் நல்லா டைட்டாக தள்ளி விட்டுட்டு நீங்கள் சுற்றுங்க. இது மாதிரி நீங்கள் சுற்றும்போது டைட்டாக சுற்றுங்க. லூஸாக சுற்றுனீங்கன்னா பூ அழகாக இருக்காது. இப்போ இது எனக்கு ரோஸ் கலர் மட்டுமே 7 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது நான் க்ரீன் கலர் இது கூட ஆட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதோட கட் பண்ணி நான் ரோஸ் கலரை எடுக்க போகிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் க்ரீன் கலர் நூல் உள்ள நூல் இருக்குல்ல, அதை நாம் அந்த ரோஸ் கலர் நூல் கூட ஒரு முடிச்சு மாதிரி போட்டு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அதை இதுமாரி ஒரு முடிச்சு போட்டுக்குவாங்க. ரொம்ப ஒட்டை வெட்டிடக்கூடாது. நூலை கொஞ்சம் விட்டு வெட்டிக்கலாம். அப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அறுவாதான் இருக்கும். இப்போ இந்த கட்டையில் நாம் க்ரீன் கலரை உள் பக்கம் கட்டை இருக்குல்ல அதில் நம்ம சுற்ற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரோஸ் கலர் நூலை பிரிஞ்சதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை முடிச்சு இங்கே இருக்குது. அந்த உள்பக்கம் ஒரு கட்டை சின்னதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம இந்த க்ரீன் கலரை சுற்ற போகிறோம். பெருசு ரோஸ் கலர் முடிச்சிட்டோம். இப்போ உள் பக்கம் க்ரீன் கலரு பாருங்க. நல்லா கட்டை விரலை வச்சு நம்ம அமுத்தி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா பிரிஞ்சுக்கும். இது போல் நீங்கள் க்ரீன் கலரை
அதில் எப்படி நம்ம ஆப்போசிட்டாக சுற்றினோமோ அதே மெத்தடு தான். ஆனால் வெளிப்பக்க கட்டைக்கு போகாத உள்பக்கம் கட்டையிலே நம்ம வந்து சுற்றுறோம், அவ்வளோதான். பாருங்க, இதுமாரி நீங்கள் சுற்றிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 சுற்ற போகிறேன். அதில் வந்து 7 சுற்றினா இப்போ இதில் 3 சுற்ற போகிறேன். உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா நீங்கள் அதில் 10 சுற்றுங்க, இதில் 5 சுற்றுங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது வந்து ரோஸ் கலரில் வந்து மொத்தம் 7 ரவுண்டு, கிரீன் கலரில் மொத்தம் 3 ரவுண்டு. புரியுதா? பார்க்கறதுக்கே கலரு ரொம்ப பயங்கரமாக அழகாக இருக்குதுல்ல. நேரில் பார்க்க இன்னும் அழகாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த நூலோட இதான் நமக்கு அளவு இல்லையா, இதோட கொண்டு வந்து நான் இதை முடிச்சுக்கிறேன். 3 சுற்று முடிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் நூல் விட்டு நாம் கட் பண்ணிக்கலாம். கிரீன் கலர் நூல் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இவ்வளோ கட் பண்ணிவிட்டு, இது வந்து உள்ளன் ஊசி. இந்த ஊசி வந்து உள்ளன் ஊசின்னு சொல்லுவாங்க. இந்த ஊசி ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து நான் அந்த கிரீன் கலர் நூலை முனையை கட் பண்ணிட்டு கோர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே சென்டரில் வந்து ஊசியை குத்திக்கலாம். குத்திட்டு பின்பக்கம் நாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சிக்காகாத பார்த்து நாம் கொஞ்சமாக நூல் சேர்த்து சுற்றிக்கலாம். வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுமாதிரி சென்டரில் நூல் வந்து இருக்குது. இப்போ நம்ம அடியிலேருந்து ஊசியை மேல் பக்கம் கொண்டு வரோம் பாருங்கள். இந்தமாரி இந்த சின்ன கட்டைக்கு இடையில கேப் இருக்குல்ல, அதில் தான் நம்ம ஊசியை கொண்டு வரணும். பாருங்கள், இது போல் நீங்கள் வந்து நூல் வந்து எந்த நூலும் இந்தாண்டையும் அந்தாண்டையும் இல்லாத கரெக்டாக பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. அதேமாதிரி இப்போ பின்பக்கம், அதாவது வந்து நம்ம ஊசியை எந்த பக்கம் ஊசியை எடுக்கிறோமோ அதுக்கும் வலது பக்கம் நம்ம ஊசியை கீழே இறக்கணும். கெட்டி தையல் போடுவோம் பார்த்தீங்களா, நம்ம முன்பக்கம் எடுத்துட்டு பின்பக்கம் தையல் போடுவோம். அந்த மாதிரி நாம் இதுக்கு தையல் போடணும். நீங்கள் உங்களுக்கு தெரிலனா கூட நீங்கள் வீடியோவில் பாருங்கள், நான் எப்படி வந்து ஊசியை எந்த பக்கம் ஃபஸ்ட்டு குத்துறேன், திரும்பி அதுக்கப்புறம் திரும்பி நான் உள்பக்கம் உள்ளே குத்தும்போது எந்த பக்கம் குத்துறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கனாலே நீங்கள் இது போல் நீங்கள் தைச்சிக்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கட்டவர் வச்சுருக்கேன்னா அந்த இடத்துல குத்திருந்தேன், இப்போது இந்த பக்கம் குத்திருக்கேன். இதுமாரி பின் பக்கம் தான் குத்தி எடுக்கணும் ஊசியை. இது வரையும் நல்லா டைட்டாக தையல் போட்டுக்கோங்க. 2 தையல் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. பின்பக்கம் நம்ம நூலை இழுக்கும்போது இதை சிக்கு அது இல்லாத நூலை விட்டுறாத நம்ம டைட்டாக பார்த்து கரெக்டாக இழுத்துக்கணும். இப்போ நம்ம இதை அப்படியே சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு சுற்று வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் 2 சுற்று கூட நீங்கள் அதுமாரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் க்ரீன் கலர்லேயே இந்த தையல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் வேறு கலர், அதாவது இந்த ரோஸ் கலரே கூட நீங்கள் அந்த தையல் போடுற இடத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக தெரியும். ஆனால் நான் க்ரீன் கலர் நூலே கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வேறு கலர் நூல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த தையல் மட்டும் தனியாக தெரியும். அதுக்காக நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோம். இப்போ இந்த கட்டையில் இருக்க நூலை நாம் பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இது போல் நீங்கள் எல்லா நூலையும் எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம ரோஸு க்ரீனு எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து எடுத்தாலே வந்துடும். ஆனால் ஊசி நம்ம நூலில் கோத்து தைச்ச பாருங்க, அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம உள் பக்கமாக விட்டு அதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எடுத்தாச்சு கட்டையிலேருந்து. இப்போ அதுக்கு நாம் பின்பக்கம் முடிச்சு போடணும். அந்த ஊசியை நூலை தையல் பிரியாத இருக்கணுங்கிறதுக்காக நம்ம முடிச்சு போடணும். எப்போ நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு ஒரு துணி தைச்சா ஒரு முடிச்சு போடுவோமோ அதே மாதிரியே தான் நம்ம நூலில் லைட்டாக குத்தி விட்டு 2 சுற்ற சுற்றி அப்படியே ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இது போல் நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு பூவு ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நாம் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 7 பூ 10 பூ அதுமாரி எவ்வளோ பெருசு நமக்கு சைஸு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூ செஞ்சுக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்குது இது. இதில் நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் ஸ்டோன்லாம் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு இது மட்டும் ஃப்ளவர் மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ கிரீன் கலர் நூல் இருக்கிற பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வெளிப்பக்கமாக நான் சுற்றிக்கிறேன். இல்லை ரவுண்டு போடுறோம் பார்த்தீங்களா வெளியில் கட்டை, அந்த வெளியில் சுற்றிட்டு உள் பக்கம் வந்து ரோஸ் கலரு சுற்றிருக்கேன். ஏன்னா இதை நம்ம வந்து சென்டரில் கொடுக்கறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒன்று மட்டும் நான் டிஃப்ரெண்ட் கலரில் நான் வந்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுமாரி நீங்கள் ஒரு கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே சேம் மெத்தடு தான்.
ஆனால் நூல் மட்டும் நான் முன்னாடியே உள்ளே கொடுத்த நூலை வெளியில் கொடுத்த நூலை உள்ளேயும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நிறைய ஃப்ளவர் செஞ்சிட்டோம் பாருங்க. இது போல் நிறைய நான் செஞ்சுருக்கேன். 1 2 3 4 5 6 பண்ணியிருக்கேன். 7 வந்து அது க்ரீன் கலர் நூல், சரியா. 6 வந்து வெளிப்பக்கம் ரோஸ் கலர் சுற்றின நூல் பூவு, அப்புறம் 1 வந்து க்ரீன் கலரு பூவு, சரிங்களா. மொத்தம் 7 பூவு. இது போல் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரவுண்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வெளியில் இன்னொரு ரவுண்டு வர அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெருசாக வேணும்னா சுற்றி இன்னொரு ரவுண்டு வர அளவுக்கு நாம் பூவை செஞ்சுக்கலாம். நமக்கு தேவையான சைஸு தான். அடுத்து இன்னொரு ரவுண்டு வேணுனாலும் பெருசாக எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நாம் ரவுண்ட் ஷேப்பில் அடுக்கி வச்ச இந்த பூவை எல்லாத்தையும் திருப்பி நான் கெட்ட பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம், உள் பக்கமாக. ஏன்னா நாம் இதை ஜாயிண்ட் பண்ணோம் இல்லையா, அப்படியே தனித்தனியாக வைக்க முடியாது பார்த்தீங்களா. அதுக்காக ஜாயின் பண்ணுறதுக்காக நாம் இது போல் பெரட்டி வச்சுக்கலாம். பெரட்டி வச்சுட்டு நம்ம ரோஸ் கலர் நூலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஊசியை நம்ம கோத்துக்கலாம். நீங்கள் ஊசியை கோத்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டும் பண்ணலாம், ஊசி கோக்காமலும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் அது போல் பண்ணிக்கங்க. நான் ஊசி கோத்துருக்கேன். இப்போ நான் சென்டர்லேருந்து க்ரீன் கலர் நூலில் மேல் பக்கமாக 2 நூலும், ரோஸ் கலர் நூலில் மேல் பக்கமாக 2 நூலும் எடுத்து நான் முடிச்சு போட போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் முடிச்சு போட்டேன் பாருங்கள். நீங்கள் 2 முடிச்சு போட்டுக்கோங்க, நம்ம விருப்பம் தான். இது போல் முடிச்சு போட்டுக்கலாம். நூலை நாம் வெட்டி விட்டுக்கலாம். நூலை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பூவு சென்டரில் உள்ள அந்த க்ரீன் கலர் நூலோட நம்ம எல்லா பூவையும் சேர்க்க போகிறோம், சரியா. அதனால் அந்த சென்டரில் உள்ள க்ரீன் கலர்லேருந்து 2 நூலாக எடுத்து எல்லா பூவில் உள்ள ரோஸ் கலர்லேருந்து 2 நூல் எடுத்து நான் வந்து முடிச்சு போடுறேன். நீங்கள் இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. பொறுமையாக பார்த்து கவனமாக நம்ம செய்யணும், அப்போ தான் இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஷேப் மாறாத அளவுக்கு பூவெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக அந்த ஷேப்போடு வச்சு அதுக்கப்புறம் நம்ம நூல் வச்சு கோத்துக்கலாம் எல்லாத்தையும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நாம் கோத்து முடிச்சிட்டோம் பார்த்துங்க. இப்போ சென்டரை மட்டும்தான் நாம் கோத்துருக்கோம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். அதனால் இப்போ சைடை நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கும் அதே மாதிரியே தான் நம்ம நூல் எடுத்து அதேமாதிரி ஒரு ஃப்ளவரில் 2 நூல் எடுத்து இன்னொரு ஃப்ளவரில் 2 நூல் எடுத்து சைடில் நம்ம ஜாயின் போட்டு முடிச்சு போட போகிறோம். அதே மாதிரியே நம்ம எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஊசி யூஸ் பண்ணல பார்த்திங்கன்னா, நான் நூலே எடுத்து நூலாலே 2 கோத்து நான் வந்து முடிச்சு போட்டுக்கிறேன். இது போல் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை ஊசியில் கோத்து நீங்கள் போடுறதா இருந்தாலும் முடிச்சு போடுறதாலும் போட்டுக்கோங்க. ஊசியில் எடுத்து கோக்கும் போது நமக்கு வந்து அந்த 2 நூலாக ஈஸியாக எடுக்கலாம். அதுக்காக தான் நான் ஊசியில் கோக்குறது. இது போல் நம்ம எல்லா ஃப்ளவரையுமே நம்ம பக்கத்தில் உள்ளதில் கோத்து எல்லாத்தையுமே நம்ம கட்டிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே கட்டி முடிச்சிட்டேன். அது அப்படியே நம்ம திருப்பி போட்டோன்னா சூப்பரான நமக்கு ஒரு ஃப்ளவர் மேட் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம மணி வச்சு கோக்கிறதா இருந்தாலும் கோக்கலாம், இல்லை ஸ்டோன் ஏதாவது வச்சு கோக்கிறதா இருந்தாலும் சென்டரில் கோக்கலாம். எனக்கு அது வேண்டாம், ஏன்னா நான் வந்து ரிமோட்டு செல்ஃபோன் வைக்க போகிறேன். நீங்கள் அழகுக்காக நீங்கள் எது மேலேயோ டிவி மேலே அதுமாரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டோன் கூட நீங்கள் கோத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஹார்ட்டு கமெண்டில் போயிட்டு போட்டு விட்ருங்க. தேங்க்யூ.